Hi my dear friends, welcome to motucreation. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு 6 பொருட்கள் எடுத்து ரொம்ப ஈஸியான முறையில் தான் செய்ய போகிறேன். ஸோ இது போல் 15 பொருள், 21 பொருள், 51 பொருள், 37, 108 இந்த மாதிரி வகையான மூலிகை பொருட்களை எடுத்து கூட சாம்பிராணி செய்வாங்க. ஸோ நான் சிம்பிளாக ஒரு 6 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறேன். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கல்லில் வச்சு இடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குங்குலியமில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரும் இருக்குது, கருப்பு கலரும் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வீட்டில் இருக்க கண்டிஷ்டி, தீராத நோய் இந்த மாதிரிலாம் போகிறதுக்காக குங்குலியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்கடுகு, நாய்க்கடுகு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கால பைரவருக்கு விளக்கு போடுவாங்க வெண்கடுகு யூஸ் பண்ணி. இது நம்ம சாம்பிராணியில் போடும்போது வீட்டில் இருக்க கெட்ட சக்தி, நோய் நொடி எதுவுமே இல்லாமல் நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாய்க்கடுகும் அதே மாதிரி தான் கண் திஷ்டி போகிறதுக்காக போடுறோம். நெக்ஸ்ட்டு வாசனைக்காக என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, ஏலக்காய், தசாங்கம் பவுடர் இது போல் நிறைய வாசனை திரவங்களும் இருக்குது. இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு கோவில் மாதிரி நம்ம வீடு அவ்வளோ நறுமணமாகவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் கொடுக்கும். இந்த சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டுக்ரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.